தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்பிஐலேருந்து ஒரு சூப்பரான வேலையை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்பிஐனா வேறு ஒன்றுமே வந்து கிடையாது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு வங்கி, அதாவது கவர்மெண்ட்டோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு வங்கி, ஓகேவா. ஸோ அந்த வங்கியில் தான் பார்த்தீங்கன்னா வேலையை வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சூப்பரான விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 58,514 ரூபா கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஹியூஜான சேலரி தான். ஸோ அதனால் வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் 650 வேகன்சி பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இந்த 650 வேகன்சியும் ஒரு பெரிய வேகன்சி தான், அதுவும் ஆர்பிஐலேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற போதே ஸோ ப்ராப்பராக இந்த ஜாப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள், உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 8/3/2026 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். நீங்கள் ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஷார்ட் வீடியோ உங்களுக்கு நான் தெளிவாக ஷோ பண்ணுறேன். அதை ப்ராப்பராக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும், ஈஸியாக உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். கிளிக் ஹியர் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றதை கிளிக் பண்ணி தான் இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் எப்படி ப்ராப்பராக அப்ளை பண்ணணும் அப்படின்றதே ஒரு ஷார்ட் வீடியோவாக இந்த வீடியோக்கெலாம் சொல்லியிருக்கேன். ப்ராப்பராக கண்டினியூ பண்ணுங்கள். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண நீங்கள் தயாராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய இந்த சைட்டோட லிங்க், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனோட இந்த லிங்க், இந்த ரெண்டு லிங்க்குமே உங்களுக்கு தனித்தனியாக பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ராப்பராக ஓப்பன் பண்ணி ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும். நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும். அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குது அப்படின்றது நீங்கள் நினச்சாலும் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் சிம்பிள் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து 2025க்கான பேனல் பிளான் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் வந்து எடுக்கிறாங்க. பட் ரெக்ரூட்மெண்ட் போஸ்ட் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு அசிஸ்டண்ட்டுக்கு பேனல் இயர் 2025க்கான ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட தான். ஸோ அதனால் வந்து பிரச்சனை கிடையாது. பட் வேகன்சி பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. 650 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. என்ன போஸ்டிங் எடுக்கிறாங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் போஸ்டிங் தான் வந்து எடுக்கிறாங்க. ரிசர்வ் பேங்க்கில் அசிஸ்டன்ட் போஸ்டிங் தான் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அதுவும் வந்து பிரச்சனை கிடையாது, நல்ல ஒரு வேகன்சி தான். ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஸ்டேட் வந்து இதில் வந்து அவைலபிளாக வந்து இருக்குது. ஸோ அதில் நமக்கு முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட தமிழ்நாட்டில் சென்னையிலையும் பார்த்திங்கன்னா வேகன்சி வந்து இருக்குது. ஸோ ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் எவ்வளோ வேகன்சி அப்படின்றத பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. 13, 1, 12, 5, 22, 53 அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கேட்டகிரிக்கு ஏற்ற மாதிரி என்ன வேகன்சி அவைலபிளாக இருக்கோ அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாப்போட ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குறைந்தபட்சம் 20 வயதுக்கு கீழே வந்து இருக்கக்கூடாது, அதிகபட்சம் 28 வயதுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் SC ST கேட்டகிரிக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருடம் கொடுத்துருக்காங்க. அதாவது 28 + 5னா 33 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க, ஓகேவா. அதே மாதிரி அதர் பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஒரு 3 வருடமும் 31 வயது வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. டிசபிலிட்டி பர்சனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 10 வருடம் சொல்லிட்டு 15 வருடம் 13 வருடம் சொல்லிட்டு ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஜென்ரல், EWS, OBC, SC STக்கு கேட்டகரி வைஸில் வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் ஒன் டைம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்து படித்தாலும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். உங்களோட ஓவரால் பெர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் எல்லா எக்ஸாம் சேர்த்து நீங்கள் பாஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் நீங்கள் 50% பார்த்தீங்கன்னா நீங்கள் மதிப்பெண்களும் பெற்றுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜாப்க்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். இப்போ அந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த லிங்க் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்போம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த பேஜுக்குள்ளே வந்துக்கோங்க. இந்த இடத்துல கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த 6 ஸ்டேஜஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்பாங்க. இதில் உங்களோட ஃபஸ்ட் நேம் கொடுத்துட்டு அதே நேம் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட மிடில் நேம் கொடுத்துட்டு அதே நேம் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட லாஸ்ட் நேம் கொடுத்துட்டு அதே நேம் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபைனலாக உங்களோட ஃபுல் நேம் வந்து இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு இதில் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டு அதே மொபைல் நம்பரை இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு ஆல்டர்னேட்டிவாக ஒரு மொபைல் நம்பர் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களோட செகண்டரி சிம் இருக்குன்னா அந்த நம்பர் கொடுத்துக்கலாம். இல்லை உங்களோட பேரண்ட்ஸு இல்லை உங்களோட ரிலேட்டிவ் நம்பர், இதில் எந்த நம்பர் வேணுமாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். பட் எப்போ காண்டாக்ட் பண்ணாலும் உங்கள்கிட்ட அவங்க சொல்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட் நம்பரை இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ன இமெயில் வச்சுருக்கீங்களோ, ஜிமெயிலா இல்லை வந்து ஹாட்மெயிலா என்ன வச்சுருக்கீங்களோ அந்த இமெயிலை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களோட ஃபுல் இமெயில் ஐடியை நீங்கள் கொடுத்துட்டு
இந்த இடத்துல கொடுத்துருக்கக்கூடிய செக்யூரிட்டி கோடை ப்ராப்பராக அந்த பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனுக்குள்ளே வரும். இதுக்குள்ளே உங்களோட ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர் மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் உங்களோட சிக்னேச்சர் போட்டு அதை ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ வந்து சிக்னேச்சர் மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ்குள்ளே போயிடும். ஸோ டீட்டெயில்ஸ்குள்ளே நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன, அந்த மாதிரி காமனான விஷயம், உங்கள் அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன, அந்த மாதிரி அட்ரஸ் என்ன, அதெல்லாம் வந்து காமனான விஷயங்கள் வந்து கேட்பாங்க. அது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா ப்ரிவியூக்குள்ளே போயிடும். ஸோ ப்ரிவியூக்குள்ளே இந்த 3 ஸ்டேஜஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க இல்லையா, இந்த 3 ஸ்டேஜஸ் கம்ப்ளீட் பண்ண ப்ரிவியூ வந்து உங்களுக்கு காட்டுவாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்த உடனே உங்களுக்கு அப்லோடுக்குள்ளே போயிடும். ஸோ அப்லோடுக்குள்ளே உங்களோட டாக்குமெண்டேஷன்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட மார்க் ஷீட்டு, உங்கள் காலேஜ் மார்க் ஷீட்டு, உங்களோட அட்ரஸ்ஸு, நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, ஸோ அந்த மாதிரி காமனான விஷயங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட்குள்ளே போயிடும். ஸோ பேமெண்ட்டில் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக அந்த ஜாப்க்கு உடனே உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் உங்களோட செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 3 ஸ்டேஜஸாக வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் ப்ரீமியர்லி எக்ஸாமினேஷன் இருக்கும். செகண்ட் ஒன்று மெயின் எக்ஸாமினேஷன் அண்ட் லாங்குவேஜ் ப்ரிஃபரன்சி டெஸ்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ ப்ரீமியர்லி எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸில் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஆன்சர்ஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமெரிக்கல் அபிலிட்டி, ரீசனிங் அபிலிட்டின்னு சொல்லிட்டு 3 ஸ்டேஜஸாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் 30, 35 மார்க் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. 100 கொஸ்டின்ஸுக்கு உங்களால் ஆன்சர் வந்து எழுத முடியும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் 1 மணி நேரங்களில் உங்களால் எக்ஸாம்ஸ் வந்து எழுதிக்க முடியும். நெக்ஸ்ட்டு மெயின் எக்ஸாமினேஷனும் உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸில் வந்து இருக்கும். டோட்டலாக 5 ரிலேட்டடான டெஸ்ட்டு வந்து இருக்கும். டோட்டலாக உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் ஒவ்வொரு மார்க் அப்படின்ற அடிப்படையில் உங்களுக்கு 200 மார்க் வரைக்கும் உங்களால் எழுதிக்க முடியும். டோட்டலாக 1 மணி நேரங்கள் 35 நிமிடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டெஸ்ட்டுக்கான டைமிங் வந்து இருக்கும். 135 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டெஸ்ட்டுக்கான டைம் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் உங்களோட லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. ஸோ லோக்கல் லாங்குவேஜ்லாம் ஒன்றுமே வந்து கிடையாது. நம்ம தமிழ்நாடு அப்படின்றதுனால நம்ம தமிழ் லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கான டெஸ்ட் வந்து இருக்கும். அது ரொம்பவே ஈஸி தான். உங்களால் ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா கிளியர் வந்து பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த ஜாப்க்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து உண்டு. எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் SC, ST, PWBT, எக்ஸர்விஸ்மேனுக்கு வந்து இன்டிமேஷன் சார்ஜஸ் ஒன்றுமே வந்து கிடையாது. அதுவுமே இல்லாமல் ஜிஎஸ்டியோடு சேர்த்து வெறும் 50 ரூபாய் மட்டும் நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணால் போதும். மற்றபடி ஜென்ரல், OBC, EWS கேண்டிடேட்டுக்கு இன்க்ளூடிங் ஃபீஸ் எல்லாமே சேர்த்து, இன்டிமேஷன் ஃபீஸ் எல்லாமே சேர்த்து ப்ளஸ் ஜிஎஸ்டியோட 450 ரூபா வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஸ்டாஃபாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்டிமேஷன் சார்ஜஸும் கிடையாது, அப்ளிகேஷன் ஃபீஸும் இல்லாமல் இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஆல்மோஸ்ட் எல்லா டீல்ஸும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இனிமேல் உங்களுக்கு புரியலை அப்படின்னா என்ன புரியலை அப்படின்றத வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் கொஸ்டின் வந்து கேளுங்க, உங்களுக்கு நான் ப்ராப்பராக ஆன்சர் பண்ணுறேன்.